இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்கோம். ஸோ எதுக்கு சென்னை வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து டிப்ளமோ இன் லிரிக்ஸ் ரைட்டிங் நான் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலைல 5:00 தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரூம் போட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம் ரொம்ப கஷ்டம். என்ன டைம் ஆயிரும் அங்கே போகிறதுக்கு. ஸோ இங்கே ஒரு ரிட்டையரிங் ரூம் இருக்குது, ப்ரீபெய்டு ஏசி ரூமு. ஸோ 1 ஹவருக்கு வந்து 35 ருபீஸ். அதனால வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். குளிச்சு ரெஃப்ரெஷ் மட்டும் ஆகிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு. ஸோ கிளம்பிட்டு எனக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த மதராசப்பட்டினம் படம் பார்த்தனாலே என்னமோ அதை பார்த்தாலே ஒரு விண்டேஜ் ஃபீல் வரும். எனக்கு சென்னை போனாலே இதுவே நான் வந்து பஸ்ஸில் போனால் கூட ஏதாவது ஒரு ரீசன் வச்சு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நான் போகாமல் எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு சென்னையில் ஃபேவரட் ஸ்பாட்னா அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த பிக் யுவர் ஃப்ரீ காப்பி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ அப்ராடில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அவ்வளோ தூரம், ஏன்னா நான் சென்னையில் தான் படித்தேன், அப்போலாம் அவ்வளோ தூரம் டெவலப் ஆகலை. ஸோ இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சரி வடபழனி முருகன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு முருகன் கோயில் போயிட்டு, எப்போவுமே எந்த ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் முருகன் கோயில் போயிடுவேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்ட போகிறேன். என்னென்னா இந்த வளையல் கடை தான். நான் அந்த வளையல் கடை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது பாட்டு வீட்டில் எங்கள் கிராமத்துலலாம் ஒரு பாக்ஸில் வச்சு கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்துருக்கேன், திருவிழா அப்போ பார்த்துருக்கேன், அப்புறம் பார்த்ததில்ல. அப்புறம் அந்த பொம்மை கடைக்காரர் வந்து புல்லாங்குழல் ஊதுவார், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேஷன் டே வந்து ஆல்ரெடி வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய பேட்சில் இருந்த எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு டைம் இல்லாதனால இன்னொரு நாள் தனியாக வந்து கொஞ்சம் எனக்கு மற்ற ஒர்க்கெலாம் இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தனியாக வந்தேன். ஸோ வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு, அன்றைக்கி ஏதோ முருகனுக்கு ஸ்பெஷல் டே வேறு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி டிவைனாக ஃபீல் ஆச்சு. அங்கே இருக்கிற அது ஏதோ ஸ்பெஷல் ஏதோ கல்யாணம் அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு, இது வந்து ஒரு 6 months கோர்ஸு. இந்த கோர்ஸ் வந்து நான் ஆல்டர்னேட் வீக்ஸ் வந்து சென்னை வந்து படிச்சுட்டு வருவேன். ஸோ அது வந்து பாட்டு எழுதுறதுக்காக, சாங்ஸ்லாம் எழுதுறதுக்காக. தேங்க்யூ.